அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கஸ்பனா சமையல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஸ்கூல் திறந்தாச்சு. இப்போ திரும்பவும் காலையில் சீக்கிரமே முழிச்சு பிள்ளைங்களுக்கு லஞ்சு, பிரேக்ஃபாஸ்ட்டு, ஸ்நாக்ஸு என்ன பண்ணுறதுங்கிற யோசனையாக இருந்துகிட்ருக்கோம் இல்லையா? ஒரு சில சிஸ்டர் என்கிட்ட கேட்டிருந்தீங்க, காலையில் டென்ஷன் இல்லாமல் சமைக்கிறதுக்கு என்ன சமைக்கலாங்கிற ஐடியா அண்ட் ப்ரிப்ரேஷன் ஐடியாவும் கொடுங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுக்கு தான் இந்த வீடியோ. நெக்ஸ்ட் டே ஸ்கூலுக்கு குக் பண்ணுறதுக்காக மொதல் நாள் நைட்லேருந்து நான் என்னென்ன வேலை பார்த்துட்டு இருந்தேன் அப்படிங்கிறத உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் டே வந்து பார்த்திங்கன்னா வெஜிடபிள்ஸ் எல்லாம் நிறையா போட்டு ஒரு புலாவ் மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ அதுக்கான வெஜிடபிள்ஸ் எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். அண்ட் புலாவில் கொஞ்சமாக மீல் மேக்கர் போட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். ஸோ அதனால் மீல் மேக்கர் கொஞ்சமாக எடுத்துகிட்டு சுடுதண்ணி ஊற்றி கொஞ்சம் நேரம் ஊற வச்சுருக்கேன். இது காய்கறி நம்ம கட் பண்ணி எடுக்கிறதுக்குள்ளே அது நல்லா ஊறி வந்துடும். அதுக்காக அப்புறம் இப்போவே ஒரு சின்ன விஷயம் சொல்லிடுறேன். மொதல் நாள் நைட்டே நாங்கள் இந்த மாதிரி காய்கறிலாம் கட் பண்ணி வைக்க மாட்டோம், அது ஹெல்த்துக்கு நல்லதில்லை அப்படின்னு யாராவது நீங்கள் சொல்கிறவங்க இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை இப்போவே ஸ்கிப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் டே குக்கிங் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கணும் அப்படின்றதுக்காகவும் ஹெல்ப்புக்கு யாருமே இல்லாதவங்க என்ன பண்ணுறது அப்படின்றதுக்காகவும் தான் இந்த வீடியோ நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வெஜிடபிள் கட் பண்ணாட்டினாலும் அது ஃப்ரிட்ஜில் தான் இருக்க போகுது. ஸோ கட் பண்ணி வச்சா எங்களுக்கு காலையில் ஈஸியாக இருக்குன்றதுக்காக தான் நான் இது காட்டியிருக்கேன். பிடிக்கல அப்படின்னா கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ இந்த புலாவுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா என்ன சைஸில் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். பொதுவாக வெஜிடபிள் சேர்த்தோம் அப்படின்னா பிள்ளைங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு சரியாக பிடிக்காது. இதில் என்னமோ உப்பு உரப்பு இல்லாமல் சப்புன்னு சாப்பிட்ற மாதிரி இருக்குன்ற மாதிரி பிள்ளைங்க ஃபீல் பண்ணுவாங்க இல்லையா? ஸோ அதுக்காக தான் காய்கறி எல்லாமே இப்போவே கட் பண்ணிவிட்டு ஒரு சில ஐட்டம் சேர்த்து கொஞ்சம் ஊற வைக்க போகிறோம். இது வந்துட்டு நெக்ஸ்ட் டே நம்ம சமைச்சதுக்கப்புறம் அதில் காய்கறி எடுத்து சாப்பிடும் போது நல்லாவே டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இன்றைக்கி நான் சேர்த்துருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா கேரட்டு, உருளைக்கிழங்கு, அதுக்கப்புறம் மஷ்ரூம் சேர்த்துருக்கேன். கூடவே கொஞ்சமாக கார்ன் வந்துட்டு சேர்த்துருக்கேன். அண்ட் இந்த மீல் மேக்கரும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா ஊறி வந்துருச்சு. ஸோ அதை வந்து தண்ணியை புழிஞ்சிட்டு அதையுமே இந்த காய்கறி கூடயே நான் சேர்த்துக்கிறேன். மீல் மேக்கர் வந்துட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக வரும் இல்லையா? இது சேர்க்கும்போது அந்த ரைஸோட நல்லாவே மிக்ஸ் ஆகி வரும். பிள்ளைங்களுக்கு சாப்பிட்றதுக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகே, இப்போ இந்த காய்கறியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் 3-4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் வந்து சேர்த்துக்க போகிறேன். அண்ட் ஒரு 4 பச்சை மிளகாய் வந்துட்டு நான் கீறிட்டு சேர்க்க போகிறேன். இந்த புலாவ் வந்துட்டு நம்ம மசாலா ஐட்டம்ஸ்லாம் சேர்க்க மாட்டோம் இல்லையா? அதனால் பச்சை மிளகாய் வந்து கொஞ்சம் நிறையா சேர்த்துருக்கேன். கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா, கொத்தமல்லி கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் இந்த காய்கறிக்கு தேவையான அளவுக்கு உப்பு. ஸோ அவ்வளோதான். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிட வேண்டியதான். இந்த தயிர், பச்சை மிளகாய், உப்பு, இஞ்சி பூண்டு இதோடு சேர்ந்து நல்லா அந்த காய்கறி எல்லாமே ஊறிருக்கும். ஸோ நெக்ஸ்ட் டே சமைக்கும் போது காய்கறி வந்துட்டு நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ அவ்வளோதான். இதை அப்படியே மூடி போட்டுட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிட வேண்டியதான். அண்ட் இதுக்கு சைடிஷாக வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து காலிஃப்ளவர் சுக்கா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தான் காலிஃப்ளவர் வந்து நான் எடுத்துகிட்ருக்கேன். எப்போவுமே காலிஃப்ளவர் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெந்நீரில் கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம எந்த ரெசிபிக்காக இருந்தாலும் யூஸ் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அந்த வேலையை மட்டும் நான் இப்போவே பார்த்து வச்சுட்டு போகிறேன். காலிஃப்ளவர் வந்துட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு தடவை கழுவிட்டு அதுக்கப்புறமா தண்ணி பிடிச்சி வச்சுருக்கேன். அதில் கொஞ்சமாக மஞ்சத்தூளும் உப்பும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு அடுப்பில் வச்சுட்டு ஜஸ்ட் ஒரு கொதி வர்ற வரைக்கும் வச்சு எடுத்துட்டோம் அப்படின்னா போதும். ஸோ நான் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் நேரம் வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை அப்படியே வடிகட்டிட்டு அது கொஞ்சம் லைட்டாக ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா பாக்ஸில் சேர்த்து வச்சுருவேன். ஸோ இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட் டே வந்துட்டு சுக்கா பண்ணுறதுக்கு வெங்காயம், தக்காளி இதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு டக்குன்னு நம்ம வந்து இதை ரெடி பண்ணிடலாம். ஸோ வெஜிடபிள் கட் பண்ணுற டைம் அதுக்கப்புறம் அதை வேக வைக்கிற டைம்லாம் நமக்கு வந்துட்டு குறையும். அண்ட் நெக்ஸ்ட் டே ஸ்நாக்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா சன்னா ஃப்ரை கொடுத்து விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சன்னா வந்துட்டு மொதல் நாள் நைட்டே ஊற வச்சுக்க போகிறேன். குக்கர்லேயே சேர்த்து நான் ஊற வச்சிடுறேன். அப்போ தான் நெக்ஸ்ட் டே இந்த தண்ணியை வந்து கொட்டிட்டு வேறு தண்ணி மாற்றி உப்பு சேர்த்து அதே குக்கரில் நம்ம வேக வச்சிடலாம் அப்படின்றதுக்காக. ஸோ மொதல் நாள் நைட்டு இந்த சின்ன ப்ரிப்ரேஷன் வந்து பார்த்திங்கன்னா நான் பார்த்து வச்சுட்டேன். இனி நெக்ஸ்ட் டே நம்ம வேலை பார்க்குறது வந்து ரொம்பவே ஈஸியாகிடும். நெக்ஸ்ட் டே முழிச்சு கிச்சனுக்கு வந்த உடனே முதல்ல ஊற வைக்க வேண்டியது, அதாவது அரிசி வந்துட்டு நான் கொஞ்சமாக எடுத்து ஊற வச்சுக்கிட்டேன். ஒரு 1.5 கப் அளவுக்கு எடுத்து ஊற வச்சுருக்கேன். புலாவ் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? நம்ம மற்ற வேலை பார்க்கும்போது இந்த ரைஸ் வந்து கரெக்டாக ஊறி வந்திருக்கும். அதனால் முதல்ல அதை ஊற வச்சுட்டேன். நெக்ஸ்ட்டு சன்னா வந்து நம்ம ஊற வச்சுருந்தேன் இல்லையா? அதுவுமே நல்லா ஊறி வந்திருக்கு. இப்போ இந்த தண்ணியை வந்துட்டு வடிச்சிட்டு வேறு தண்ணி மாற்றிட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்து ஒரு 4-5 விசில் எடுத்து வச்சுக்கலாம். கொண்டக்கடலை அப்படியே கொடுத்து விட்டாலும் நல்லாயிருக்கும். நான் வந்து சன்னா ஃப்ரைன்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரை மாதிரி ரெடி பண்ணுவேன். ஸோ அது வந்து இன்னுமே பிள்ளைங்களுக்கு நல்லா பிடிக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். ஸோ அதுதான் பண்ண போகிறேன். கொண்டக்கடலையை வச்ச கையோடையே கொஞ்சம் வெங்காயம், தக்காளிலாம் கட் பண்ண வேண்டியது இருந்தது. ஸோ கடகடன்னு அதை கட் பண்ணிட்டேன். அண்ட் சுக்காவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதாவது காலிஃப்ளவர் சுக்கா ரெடி பண்ண போகிறோம் இல்லையா? அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா முதல்ல ரெடி பண்ணுறதுக்காக ஒரு கடாய் அடுப்பில் வச்சுருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் சேர்த்துருக்கேன். இப்போ ஒரு 2 மீடியம் சைஸ் அளவில் வெங்காயம் வந்துட்டு இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நீங்கள் சேம் டைப்பில் சிக்கன், மட்டன் இதில் கூட பண்ணலாம், ரொம்பவே நல்லாயிருக்கும்.
வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அந்த கண்ணாடி பதம் வரும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா ஒரு 1லேருந்து 1.5 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு அதோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த டைமில் நம்ம வந்துட்டு ஒரே ஒரு தக்காளி, சின்னதாக ஒரு தக்காளி எடுத்துகிட்டு கட் பண்ணிவிட்டு நான் சேர்த்துக்கிறேன். சுக்காவுக்கு தக்காளி சேர்த்தும் பண்ணலாம், சேர்க்காமலும் பண்ணலாம். அந்த காலிஃப்ளவருக்கு சேர்க்கும் போது கொஞ்சம் நல்லாவே இருக்கும் டேஸ்ட் வந்துட்டு. ஸோ தக்காளி சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். அதுக்கடையில் கொண்டக்கடலை வந்து பார்த்திங்கன்னா வெந்துருச்சு. ஸோ அதை எடுத்து வச்சுட்டு இதை வந்து வேறு அடுப்புக்கு மாற்றிட்டேன். ஏன்னா இந்த பெரிய அடுப்பில் வந்து கையோட ரைஸ்க்கு வந்து தாளிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து கொஞ்சம் பெரிய கடாயாக இருக்கும், 2 கடாயும் பக்கத்தில் வைக்க முடியாது. ஸோ அதனால் இப்போ ரைஸ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பெரிய கடாய் வந்துட்டு நான் வச்சுருக்கேன். இதில் வந்துட்டு ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு முதல்ல நெய் சேர்த்துட்டு கூடவே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் வந்துட்டு நான் சேர்த்துருக்கேன். இது நல்லா சூடாகி வந்ததுக்கப்புறமா இதுலேயுமே கொஞ்சமாக பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இது 3மே நான் சேர்த்துக்கிறேன். ஒரு 2 மீடியம் சைஸ் அளவுள்ள வெங்காயம் வந்துட்டு நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதையும் சேர்த்துட்டு நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கலாம். இந்த புலாவுக்கு வந்து நம்ம தக்காளி சேர்க்க போகிறதில்ல, அதனால தான் தயிர் வந்து நம்ம அதிகமாக சேர்த்து ஊற வச்சுருந்தோம். வெங்காயம் வந்துட்டு வதங்கி வர்றதுக்குள்ளே லைட்டாக இந்த பக்கம் தக்காளியுமே நல்லா வதங்கி வந்துருச்சு. ஸோ இதையுமே மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி காலிஃப்ளவர் வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தேன் இல்லையா முதல் நாள் நைட்டே. ஸோ இதை வந்துட்டு இப்போ சேர்த்துக்க போகிறோம். இதை நான் முதல் நாள் நைட்டு ரெடி பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜிலலாம் வைக்கல, ஜஸ்ட் வெளியில் தான் வச்சுருந்தேன். ஓகே, இப்போ இதை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இதுக்கு ஒரு மசாலா வந்து நம்ம சேர்க்க போகிறோம். இதுக்கு என்ன மசாலா நான் சேர்க்குறேன்னு பார்த்தீங்கன்னா மிளகு கறி மசாலா அப்படின்னு சொல்லிட்டு ரமலான் ப்ரிப்ரேஷனில் நான் போட்டிருந்திருப்பேன். ஒரு சிலர் பார்த்துருப்பீங்க. பார்க்காதவங்களுக்கு இதில் என்னென்ன பொருள் சேர்த்து அரைச்சிருக்கேன் அப்படிங்கிறத நான் சைடில் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. ஸோ கூடவே ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடரும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். நீங்கள் அந்த மசாலா ரெடி பண்ணி வச்சு நீங்கள் இந்த சுக்காக்கெலாம் சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே ஃப்ளேவர்ஃபுல்லாக சூப்பராக இருக்கும். ஸோ சைடில் கொடுத்துருக்கிறத ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இது ஒரு 1/4 கப் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கிறேன். காலிஃப்ளவர் வந்து பார்த்திங்கன்னா அந்த வெங்காயம் தக்காளி கூட சேர்ந்து நல்லா வேகணும். ஸோ கொஞ்சமாக உப்பும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு கொஞ்சம் நேரம் மூடி போட்டு வேக வச்சிடலாம். அண்ட் அதுக்கடையில் இந்த பக்கம் வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிருச்சு. பிரியாணிக்கு அளவுக்கு கோல்டன் ப்ரௌன் ஆகிறதுக்கு விட்டுற வேண்டாம், ஏன்னா இது புலாவ் இல்லையா. ஸோ நல்லா வதங்கி வந்துச்சு அப்படின்னாலே போதும். இந்த டைமில் இதுக்கு ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்துட்டு நான் சேர்த்துக்கிறேன். ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அதோட பச்சை வாசம் போடுற வரைக்கும் கொஞ்சம் நேரம் வச்சுக்கோங்க. அவ்வளோதான். இதுக்கப்புறம் நம்ம தக்காளி, புதினா, மல்லி இந்த மாதிரி எதுவுமே சேர்க்க தேவையில்லை. நம்ம காய்கறியிலே புதினா, மல்லி, தயிர் எல்லாமே சேர்த்து வச்சுருக்கோம் இல்லையா. ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசம் போனதுக்கப்புறமா அந்த மிக்சர் வந்துட்டு அப்படியே இதில் நம்ம சேர்த்துற வேண்டியதுதான். சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துருங்க. இந்த காய்கறி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நல்லா வெந்து வரணும். ஆல்ரெடி நாளே இதை வந்து நல்லா நம்ம ஊற வச்சுட்டோம் அப்படின்றனால ரொம்ப சீக்கிரமாகவும் உங்களுக்கு வெந்துடும். காலையில் ரொம்ப நேரம்லாம் டைம் எடுக்காது. ஸோ இப்போ சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். நம்ம தயிர் நிறையா சேர்த்துருக்கோம் அப்படின்றனால கொஞ்சம் தண்ணி விடுற மாதிரி இருக்கும். ஸோ கொஞ்சம் நேரம் மூடி போட்டு வேக வச்சிடலாம். இப்போ காலிஃப்ளவர் சுக்காவையும் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம், இல்லைன்னா அடி பிடிச்சிடக்கூடாது இல்லையா. ஸோ அந்த மசாலா நம்ம சேர்க்குறோம் இல்லையா, ஒன்று வறுத்து அரைச்சி சேர்ப்போம் இல்லையா, அது சேர்க்கும் போது பார்த்திங்கன்னா அவ்வளோ ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். இது நான் எல்லா சுக்காவுக்குமே அது சேர்த்து தான் பண்ணுவேன். அது ஒன்று சேர்த்துட்டாலே போதும், நல்ல ஒரு வாசம் கொடுத்துரும். சுக்காவும் டேஸ்ட் வந்துட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ காலிஃப்ளவர் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் வேக வேண்டியது இருந்தது. ஸோ அப்படியே வச்சுட்டேன். இந்த சைடு காய்கறியுமே நல்லா வெந்துட்டுருக்கு. பட் தண்ணி வந்துட்டு இன்னும் கொஞ்சம் கூட நிற்கிது. ஸோ தண்ணி வந்துட்டு நல்லா வத்துற வரைக்கும் வச்சா போதும். மேக்ஸிமம் ஒரு 4 மினிட்ஸ் தான் ஆச்சு எனக்கு அந்த காய்கறி வந்து வேகிறதுக்கு. முதல் நாள் நல்லா ஊறி இருந்தது அப்படின்றனால. அண்ட் இந்த சைடு காலிஃப்ளவர் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருச்சு. கடைசியாக கொஞ்சமாக மிளகு ஜீரகத்தூள் வந்துட்டு நான் கொஞ்சம் அரைச்சி வச்சுருப்பேன் முட்டைக்கு போடுறதுக்காக. ஸோ அதுலேருந்து கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு நல்லா சொல்லுன்னு சாப்பிட்றதுக்கு பிடிக்கும் அப்படின்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. ஸோ அதை சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு கடைசியாக 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய், அதுக்கப்புறம் கொஞ்சமாக கட் பண்ண கொத்தமல்லி இலை, அவ்வளோதான். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டோம் அப்படின்னா சூப்பரான காலிஃப்ளவர் சுக்கா வந்து பார்த்திங்கன்னா ரெடி. இந்த புலாவ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நல்லா ஸ்பைசியாலாம் இருக்காது. ஸோ அது கூட இந்த சுக்கா வச்சு சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஓகே, இந்த பக்கம் காய்கறியும் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி எல்லாமே வற்றி நல்லாவே வெந்து வந்துருச்சு. இந்த டைமில் இதுக்கு வந்து நான் தேங்காய் பால் வந்துட்டு சேர்த்துக்க போகிறேன். 1 கப் ரைஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா 1.5 கப் அளவுக்கு நம்ம தண்ணி தேங்காய் பாலுமா கலந்து சேர்த்துக்கணும்.
இன்னொரு டிப் சொல்கிறேன். காலையில் நமக்கு தேங்காய் பால் எடுக்கிறதுக்கெலாம் டைம் இல்லை அப்படின்னா நீங்கள் யோசிக்காமல் பாக்கெட் பால் இல்லை பசும்பால் இருக்கும் இல்லையா, அது வந்துட்டு நீங்கள் சேர்த்துக்கலாம். அது சேர்த்தா தெரிஞ்சு போயிடுமா அப்படின்லாம் நீங்கள் யோசிக்கவே வேணாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். ரைஸுமே அவ்வளோ சாஃப்டாக வரும். நான் அதிகமான டைம் வந்து தேங்காய் பால் எடுக்க சிரமம் இருந்தது அப்படின்னா நான் அந்த பால் தான் சேர்த்துக்குவேன். ஸோ அது சேர்த்துமே இன்னொரு நாளைக்கு உங்களுக்கு நான் செஞ்சு காட்டுறேன். ஓகே, இப்போ தேங்காய் பால் சேர்த்ததுக்கப்புறமா தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் மூடி வச்சேன். தண்ணி வந்து பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சு வந்துருச்சு. நல்லா கலகலன்னு கொதிச்சதுக்கப்புறமா நம்ம 1/2 மணி நேரம் ஊற வச்சிருந்த பாஸ்மதி ரைஸ் இருக்கு இல்லையா, அது வந்துட்டு நம்ம சேர்த்துக்கலாம். இதுவே நீங்கள் பாஸ்மதி ரைஸ்க்கு பதிலாக வீட்டில் சோறாக்குற ரைஸ் இருக்கும் இல்லையா, அது யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 1க்கு 2.5 கப் அளவுக்கு தண்ணி வைக்கணும். அப்போனா கரெக்டாக இருக்கும். பாஸ்மதி ரைஸ் இல்லை ஜீரக சம்பா ரைஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னா 1க்கு 1.5 அந்த மாதிரி அளவில் வச்சுக்கோங்க. ஓகே, ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த பக்கம் வெந்துட்டு இருக்கும் போதே இன்னொரு பக்கம் வந்து ஸ்நாக்ஸ்க்கான சன்னா ஃப்ரை வந்து டக்குன்னு ரெடி பண்ணிடலான்னு சொல்லிட்டு ஒரு பேன் வச்சுட்டு கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடாகி வந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக கடுகு, அதுக்கப்புறம் உளுத்தம்பருப்பு, இது ரெண்டும் சேர்த்துட்டு நல்லா பொரிய விட்டுக்கோங்க. உளுந்து வந்து கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. இதில் வந்து உளுந்து நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். ஸோ உளுந்து வந்து லைட்டாக புரிஞ்சு வந்ததுக்கப்புறமா ஒரே ஒரு மீடியம் சைஸ் அளவுள்ள வெங்காயம் வந்துட்டு நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருந்தேன். கூடவே வந்து கொஞ்சமாக கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா நம்ம வதக்கி விட்டுறலாம். வெங்காயம் ரொம்ப நேரமாக வதங்கணுமான்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் கிடையாது. லைட்டாக அதோட அந்த க்ரன்ச்சினஸ் லைட்டாக போனாலே போதும். ஸோ அது வதங்கிட்டு இருக்கிற கேப்பில் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா அரிசி வந்து தண்ணி எல்லாமே நல்லா வத்திருச்சு. ஸோ இந்த டைமில் நம்ம வந்து தம் போட்டுற வேண்டியதா. அரிசியோட அளவும் தண்ணியோட அளவும் இந்த மாதிரி சமமாக வந்ததுக்கப்புறம் நம்ம தம் போடணும். ஸோ அந்த டைமில் போட்டோன்னா தான் கரெக்டாக வரும். ஸோ இப்போ ஒரே தோசை டவா கீழே வச்சுட்டு இந்த பாத்திரத்தை தூக்கி மேலே வச்சுட்டு லோ டு மீடியம் ஃப்ளேமில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15 மினிட்ஸ் வச்சு எடுத்தோம் அப்படின்னா சூப்பராக ரெடி ஆயிரும். அதுக்கப்புறம் இந்த மூடியில் வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக ஒரு கேப் இருக்குது. லாஸ்ட் டைம் வந்துட்டு நான் டிஷ்யூ பேப்பர் வைக்கும் போது நிறைய பேர் கிராம்பு வைங்கன்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அதை நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். ரொம்பவே நல்லா ஒர்க் ஆகுது. ஸோ அதையே வச்சுட்டு பார்த்திங்கன்னா தம்மில் வச்சுட்டேன். இந்த சைடு வெங்காயமே லைட்டாக வதங்கி வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம வேக வச்சுருந்த சன்னா இருக்குது இல்லையா, அதை வந்துட்டு நான் சேர்த்துக்கிறேன். அண்ட் இதுக்கு சேர்க்க போகிறது நம்ம ஒரே ஒரு மசாலா தான், சிக்கன் 65 மசாலா. அவ்வளோ ஃப்ளேவராக ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம சேனலை ரெகுலராக வாட்ச் பண்ணுறவங்களுக்கு தெரியும் இந்த சன்னா ஃப்ரையோட டேஸ்ட்டு. இதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். சிக்கன் 65 மசாலாலையும் உப்பு இருக்கும், கொண்டக்கல்லையும் உப்பு சேர்த்துருக்கோம். ஸோ லைட்டாக சேர்த்தாலே போதும். இப்போ நல்லா கலந்து விட்டு அந்த மசாலாவோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் வச்சுருக்க வேண்டியதான். அண்ட் கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி தலை தூவி இறக்கிட்டோம் அப்படின்னா அவ்வளோதான். இதை நீங்கள் ஸ்நாக்ஸாவோ இல்லை பிரேக்ஃபாஸ்ட்டாவோ கூட எடுத்துக்கலாம். அவ்வளோ சூப்பராக இருக்கும். டயட் ஃபாலோ பண்ணுறவங்கெல்லாம் இதை வந்து தாராளமாக எடுத்துக்கலாம். டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப ஹெல்த்தியும் கூட. ஸோ இது வரைக்கும் சாப்பிட்ல அப்படின்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த சைடு ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 15 மினிட்ஸ் தம்மில் வச்சுட்டு இன்னொரு 15 மினிட்ஸ் அப்படியே வச்சுருந்தேன். சோறு வந்துட்டு ரொம்ப சூப்பராக ரெடியாகி வந்திருந்தது. நல்லா உதிரியாக கரெக்டாக வந்திருந்தது. ஸோ நான் சொன்ன தண்ணி அளவு வந்து வச்சிங்கன்னா அவ்வளோ சூப்பராக வரும். காய்கறி எல்லாமே நல்லா வெந்திருந்தது. ரைஸுமே கரெக்டான பதத்தில் வெந்து வந்திருந்தது. ஸோ வெஜிடபிள் எல்லாம் நிறையா சேர்த்து பிள்ளைங்களுக்கு கொடுத்து வரது வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஹெல்தி. நிறைய ஸ்கூலில் நான்வெஜ் கொண்டு வரதுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி வெஜிடபிளில் வச்சு என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கும் போது இந்த மாதிரி சிம்பிளாக ஒரு புலாவ் அண்ட் சுக்கா ரெடி பண்ணி பிள்ளைங்களுக்கு கொடுத்து விடுங்க. அவங்களுக்குமே ரொம்ப பிடிக்கும். ஸோ இன்றைக்கான வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லானதாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி லஞ்ச் பாக்ஸ் ரெசிபீஸ் வந்து நிறையா வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். சீக்கிரமே 7 டேஸ்க்கு தேவையான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபீஸ் வந்து உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் உள்ளவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.